உயிர் முன் உயிர். எடுத்துக்காட்டுக்கு மணி கூட்டல் அடி, மணி அடி. இந்த நீ வந்து நம்ம இன்னு கூட்டல் ஈன்னு எழுதுவோமா? அப்போ பாருங்க, இது உயிரெழுத்து. இதுல கடைசி வந்து உயிரெழுத்து இருக்கு. உயிர் முன் உயிர், இதைத்தான் உயிர் முன் உயிர்னு சொல்றாங்க. அதாவது நிலைமொழி கடைசியில உயிரெழுத்து, அடுத்து வரும் மொழியில ஃபர்ஸ்ட் உயிர் இருந்ததுன்னா இதை வந்து உயிர் முன் உயிர்னு சொல்றாங்க. அடுத்து உயிர் முன் மெய், பனி கூட்டல் காற்று, இன்னு கூட்டல் ஈதான் நீன் வரும். இங்க வந்து காவண்ணாவை இக்கு கூட்டல் ஆன்னு பிரிப்போமா? அப்ப இங்க பாருங்க, இது வந்து கடைசியில வந்து நமக்கு உயிரெழுத்து. இது வந்து உயிர் முன், இங்க என்ன இருக்கு? மெய் எழுத்து. உயிர் முன் மெய், பனி காற்று.